சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துக்கிட்ட வந்து செல்வம் சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு கூட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை, நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறத பற்றி யோசிக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே முத்து வந்து பார்க்கலாம், எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து முத்துக்கு செல்வம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதே விஷயத்தை தான் வந்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு குழந்தை ஆசை வந்துடுச்சு, முத்துவுக்கும் குழந்தை ஆசை வந்துடுச்சு. இப்போ மீனா உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னது எல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து மனோஜ் வந்து ரோகிணிக்காக பூ வாங்கிட்டு வந்து வர்றாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்கு வந்து நம்மளுடைய ஸ்ருதி பூ வாங்கிட்டு வராங்க. மீனா வந்து என்ன ஸ்ருதி பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் இல்லைன்னு சொன்னது உடனே மனோஜ் வந்து என்ன விற்காத பூவை எங்கள் தலையில் கட்டலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் திட்ட உடனே மீனா எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா கூல், அவங்க பேசுகிறதெல்லாம் பேசிட்டு போட்டோம், இப்போ இதுதான் ட்ரெண்டாக இருக்குது, புருஷன் கையால் பூ வச்சுக்கிறது, அதை ட்ரெண்டை இப்போ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணிக்கு பூ வச்சு விட சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ரவியை வந்து ஸ்ருதிக்கு பூ வச்சு விட சொல்லி அதே மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்ததும் உங்களுக்கு அதே மாதிரி வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா என்னடா நடக்குதுங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன பூவா வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டுலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கிண்டல் பண்ணதை பார்த்ததும் உடனே வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து விஜயா மனோஜ் யாரடா உனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்ததுன்னு சொல்லி சொன்னதும் உடனே மனோஜ் வந்து எனக்கு ஸ்ருதி தான் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி ஆமாம் ஆண்டி நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அங்கிள், நீங்கள் ஆண்டிக்கு பூ வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அதை வீடியோ எல்லாம் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீனை உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து கிரிஷ் வந்து இப்படி ஒரு விஷயத்துலேருந்து பெரிய ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சு வந்ததை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா கிரிஷ் இனி அப்படி ஒரு தப்பு அவனுக்கு நடக்கக்கூடாது. மாமா கிரிஷ் வந்து இப்ப அம்மா வீட்டுல இல்லை, என்னமா சொல்ற, அவங்க பாட்டி வந்து அவரை கூட வந்து எப்படி எல்லாம் திட்டிட்டு போனாங்க தெரியுமா, உன் கூட சேர்ந்து வளர்ந்தா உன்னும் மாதிரி ரவுடியா தான் வளருவான்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிட்டு போயிட்டாங்க மாமா, அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. விடுமா, முத்துவை பத்தி அவங்களுக்கு தெரியாத இருந்தா என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நீ கவலைப்படாம முத்துக்கு எப்பவுமே துணையா இரு, அவர் நடந்த விஷயத்தை எல்லாமே என்கிட்ட சொன்னாரு, ரொம்பவே வருத்தப்பட்டு கதை எழுதாரு மாமா, நான் வந்து எப்பவுமே அதே மாதிரி தான் இருப்பேம்மா, ஆனா என்ன பண்றது, வாழ்க்கையோட சூழ்நிலை மாறுதில்ல, அதுக்கேற்ற மாதிரி மாறிக்க வேண்டியதுதான், இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்றாங்க. இதை கேட்டு மீனாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.